ஃப்ரெண்ட்ஸ், வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. வெளியே போனாலே சூரியன் நம்மள துரத்தி துரத்தி அடிக்கிற ஃபீல் வருது. இந்த வருஷம் சம்மரை சமாளிக்கக்கூடிய 5 சூப்பரான டிப்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தண்ணி குடிங்க. தாகம் எடுக்கும்போது மட்டும் தண்ணி குடிக்காம 1 மணி நேரத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. வெறும் தண்ணி குடிக்க போர் அடிச்சதுன்னா நன்னாரி சர்பத், இளநீர், பதநீர்னு குடிங்க. மோர் குடிங்க. முக்கியமா ஐஸ் வாட்டரை விட மண்பானையில் இருக்கக்கூடிய தண்ணி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயில்ல போனா ஃபேஸ் டேன் ஆயிரும்னு பயப்படுறவங்க வெளியே போறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. நம்ம ஊர் வெயிலுக்கு டைட்டான ஜீன்ஸ், சிந்தட்டிக் ட்ரெஸ் எல்லாமே செட்டே ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பருத்தி ஆடைகளை போடுங்க. அதுவும் லைட் கலர்ல போடுங்க. பிளாக் கலர்லாம் போட்டீங்கன்னா சன்லைட்டுக்கு அப்படியே அப்சர்வ் ஆகும். ஸோ வெயில இழுக்காமத மாதிரி உடம்ப லேசா வச்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போடுங்க. வெளியே போகும்போது மறக்காம குடை அல்லது தொப்பி எடுத்துட்டு போங்க. இந்த டைம்ல அதிகமான காரம், அதிகமான மசாலா நிறைந்த உணவுகள், எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்திருங்க. அதுக்கு பதிலாக தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிருணி பழம் மாதிரி நீர் சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. மதிய சாப்பாட்டுல தயிர் அல்லது மோர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் உச்சி வெயில் நேரம், அதாவது மதியம் 12 மணி முதல் 4 மணி வரைக்கும் வெளியே போறதை அவாய்ட் பண்ணிருங்க. முக்கியமான வேலை இருக்கிறவங்க குடை அல்லது கேப் கொண்டு போங்க. சன்லைட் உங்க தலையில டைரக்டா விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி படபடன்னு மயக்கம் வர மாதிரி இருந்தா நிழல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. சோ இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மரை ஈஸியா கடந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.